ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனங்கள் 1 முதல் 4 வரை. அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கிம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களை நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 36 வசனங்கள் 6 முதல் 7 வரை. அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 36. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தகச் சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தகச் சுருளில் எழுதினான். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 5ஆம் வருஷத்து 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களில் இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரண்மனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும் அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய கெமரியாவும் அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பாருக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய செலமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய குமாரனாயிருக்கிற யெகுதியை பாருக்கினிடத்தில் அனுப்பி, ஜனங்கள் கேட்க நீ வாசித்துக் கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லச் சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான்.
அவர்கள் அவனை நோக்கி, நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல, நீ இந்த வார்த்தைகளையெல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்குச் சொல் என்று பாரூக்கை கேட்டார்கள். அதற்கு பாரூக்கு, அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்றான். அப்பொழுது பிரபுக்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்துக்கு அரமனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. எல்நாத்தானும் தலாயாவும் கெமாரியாவுமோ அந்த சுருளை சுட்டெரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகொடாமல் பாரூக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அமலேகின் குமாரனாகிய எரமையேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பாரூக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டெரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளையெல்லாம் அதிலே எழுது என்றார். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும் அவன் இந்த தேசத்தை அழித்து இதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழியப் பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினது ஏதென்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களினிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்குச் சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு என்னும் சம்பிரதியினிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோட சேர்க்கப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 25. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்குச் சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி, ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பிக் கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும்
கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களைக் கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தையருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளையெல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதின்மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவர்களை அடிமை கொள்வார்கள். நான் அவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்திகெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எருசலேமுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் அதன் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அவர்களை இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழும் இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல் போடுதலும் சாபமும் ஆக்கி போடும்படி குடிக்க கொடுத்தேன். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் அவன் பிரபுக்களுக்கும் அவனுடைய எல்லா ஜனத்துக்கும் கலந்து குடியிருக்கிற அனைவருக்கும் ஊத்ஸ் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் பெரிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானவர்களுக்கும் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீர்வினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேதானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்திரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்திரத்தில் கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேதியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் குடிக்கிறதற்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்வார்களானால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் குடித்து தீர வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ
நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளையெல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளுடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ ஜாதிகளுக்கு தீமை பரம்பும். பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒருமுனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் ஏறுவாவார்கள். மேய்ப்பர்களே, அலருங்கள். மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே, சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடிப்போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்கிறதற்கும் இடமிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தைப் போல் இருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதிகாரம் 45. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாருக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்திலே எழுதுகையில், எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார். என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ, நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ, மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளைப் பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுடனே சொல் என்றார்.